ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம நிறைய தமிழ் சினிமா நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம தளபதி நடித்த கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் வியூஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ கோட் படத்தில் வந்து யார் யார் கேமியா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. அதில் விஜயகாந்த் கண்டிப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு நேற்று ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க விஜயகாந்த் வீட்டுக்கெலாம் போய் தளபதி வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்தாரு. அதே மாதிரி தோனி இருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எஸ்கே இருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. ஆமாங்க, எஸ்கே வந்து கண்டிப்பாக கோட் படத்தில் இருக்கார். ஸோ இது கன்ஃபார்ம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னொன்று க்ளூ என்னென்னா எஸ்கே வந்து இப்போ வெங்கட் பிரபுவோட படமே பண்ண போகிறாரு. அவர் என்னவா ரோல் பண்ண போகிறாரு அது நம்மளுக்கு தெரியல. எவ்வளோ நேரம் வருவார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸு. இது கண்டிப்பாக இன்னும் படத்துக்கு வந்து ஹைப்பை வந்து இன்னும் வந்து அதிகமாக்கணும். ஸோ அதுதாங்க ஃபஸ்ட்டு நியூஸு. அடுத்த நியூஸ் என்னென்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி தாங்க. உங்களுக்கே தெரியும், வேட்டையன் ஆல்ரெடி வந்து அக்டோபர் 10 வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். பட் இப்போ சிங்கிளும் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்கு. இந்த பாட்டோட வேர்ட்ஸ் என்ன தெரியுமா? ஹண்டர் வண்டர். ஆமாங்க, ஹண்டர் வண்டர். யார் நம்ம அனிருத் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி ஹுக்கும்லாம் போட்டு அசத்திட்டான். ஸோ ஹண்டர் வண்டர் இதுதான் வந்து லிரிக்ஸோட வரிகள். அதே மாதிரி இதை எழுதுனது யாரும் சூப்பர் சுப்பு. உங்களுக்கு தெரியும், வேறு லெவல் காம்பினேஷனு. ரஜினி ஃபேன்ஸ் 2 பேரும் சேர்ந்து எழுத போகிறாங்க. அதாவது அனிருத்தையும் சூப்பர் சுப்பு தான் சொல்ல போகிறேன். ஸோ படமும் வந்து ஷூட்டிங் எல்லாம் பயங்கரமாக முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பக்காவாக போயிட்டுருக்குங்க. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி கங்குவா கூட கிளாஷ் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வேட்டையனோட சிங்கிள் வரப்போகுதுங்க. அதுக்கான சில வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சுங்க ஷூட்டிங்கில். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ வேட்டையனோட ஃபஸ்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஹண்டர் வண்டார் வரப்போகுது. ஸோ அடுத்த நியூஸு நம்ம தலையை பற்றி தாங்க. விடாமுயற்சி ஷூட்டிங் உங்களுக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் எப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரசிகர்கள்லாம் காத்திருக்காங்க. வேறு எதுவுமே இல்லைங்க, விடாமுயற்சி வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு தான் வரப்போகுது. ஆமாங்க, எஸ்கே கூட கிளாஷ் வரப்போகுது. அமரன், அப்புறம் ஜெயம் ரவியோட பிரதர், அப்புறம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அஜித்தோட அடுத்த படம் குட் பேட் அக்லி ஆல்ரெடி பொங்கல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஷூட்டிங்கும் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையே வந்து 2 படத்துக்கு ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, பாட்டு நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. சேம் ஹைதராபாத் அப்படி தான் நடந்துச்சு, சென்னையில் அப்படி எடுத்தாங்க. ஸோ அதுமாரி வந்து படம் வந்து சைமல்டேனியஸாக தலை வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து தூக்கம் இல்லாமல் நடிச்சிட்ருக்காருங்க. அவ்வளோ வெறித்தனமாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல நியூஸு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சிங்கிள் எல்லா அப்டேட்டும் இப்போ வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக இருக்க போகுது. ஒன்று இந்த படத்துக்கும் நம்ம அனிருத் தான் மியூசிக் போட போகிறாரு. ஸோ சொல்லவே தேவையில்ல, அனிருத் கண்டிப்பாக பல ஹிட் பாடல்களை கொடுத்து நம்பர் 1 இடத்துல இருக்க. ஸோ தலை ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ண ரெடியாக இருங்க. ஸோ சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. படத்தோட ட்ரெய்லர் டீசர் கூட வர சான்ஸ் இருக்குங்க இன்னும் கம்மிங் வீக்ஸில். ஸோ ஸ்டே அப்டேட். கடைசியாக நண்பர்களே, வாழை ட்ரெய்லர் பார்த்தீங்களா? வாழை, மாரி செல்வராஜோட வாழை. உண்மையிலேயே அந்த படத்தை பற்றி நிறைய பேர் நல்ல விஷயமா சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுப்பார், தான் வழிகளை சொல்லுவார். இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜோட பயோகிராஃபின்னு சொல்லலாம். அவர் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை சொல்கிறாரு. படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யதார்த்தமான சினிமா பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்லோரும். உண்மையிலே மனுஷன் வந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காரு. படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. கலையரசன் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனி சொல்லிட்டு அவங்க பேர் நினைக்கிறேன். சரியான ஆர்டிஸ்ட் அவங்க மலையாளத்தில். அப்புறம் திவ்யா துரைசாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து உண்மையிலே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஓடணும் அதுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனாலே போதும் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு மாரி செல்வராஜ். அவருக்கு ரொம்ப 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 நெருக்கமான படம் இது. இதை வந்து இந்த படத்தை எப்படியாச்சும் இந்த கதையை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இது வந்து பல கான்ட்ரவர்சிஸ் சில விஷயங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் பொறுத்து தான் பார்ப்போம். நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம எதுக்கு நம்ம உள்ளே என்ன கருத்தெல்லாம் பார்க்க தேவையில்ல, நம்ம ஜஸ்ட்டு வந்து இது ஒரு படமாக பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? நம்ம அன்னப்பறவை மாதிரி வெறும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துப்போம். ஸோ எனிவே இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்க. ஸோ அதுவும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்ச சின்ன குழந்தைங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.